சவுதி அரேபியாவில் நம்ம பேர்ல ஏதாச்சும் டிராஃபிக் ஃபைன் இருந்துச்சுன்னா நம்ம கேட்காமலேயே டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபைனை அடைச்சிடுறாங்க. எதனால எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சில வருடங்களுக்கு முன்னாடி டிராஃபிக் ஃபைன் இருந்துச்சுன்னா 1000 ரியால்னா ஒரு மாதம் முடிஞ்சுன்னா 2000 மாறும், 2000 4000 மாறும், 4000 8000 மாறும், இந்த மாதிரி இருந்துச்சு. சில மாதங்கள்லேயே அந்த தடையை நீக்கிட்டு நமக்கு ஒரு சலுகை பண்ணாங்க. ஒரு மாதம் மட்டும்தான் ஃபைன் ஏறும். 1000 ரியால் இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் 2000 ரியால் மாறும். கடைசி வரைக்கும் 2000 ரியால் இருந்துச்சு. மறுபடியும் நமக்கு சலுகை பண்ணி அந்த தடையும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் நீக்கினாங்க. இனிமேல் டபுளாவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா இன்ன வரைக்கும் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு சலுகை பண்ணாங்க 6ஆம் மாசத்துல. அதாவது டிராஃபிக் பண்ணி ஏதாச்சும் 6ஆம் மாசம் உங்களுக்கு விழுந்துச்சுன்னு சொன்னா 25% தள்ளுபடி. அதாவது 6ஆம் மாசத்துல இருந்து விழுகக்கூடிய டிராஃபிக் ஃபைனுக்கு 25% தள்ளுபடி கொடுத்தாங்க. சரிங்களா? அந்த தள்ளுபடி எப்படின்னா 2 மாசம் வரைக்கும் தான் அந்த தள்ளுபடி இருக்கும். 60 நாள் முடிஞ்சு 61ஆம் நாள் ஆரம்பிக்க போகும்போது எவ்வளவு தள்ளுபடி பண்ணாங்களோ டிராஃபிக் ஃபைன்ல அந்த தள்ளுபடி பண்ண காசு திருப்பி வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள், 150 ரூபாய்க்கு 25 ரியால் தள்ளுபடி பண்ணி 113 ரூபா நமக்கு ஃபைன் வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி 150 ரியாலா மாறிக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம டிராஃபிக் ஃபைனை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எப்படி அடைக்கிறாங்க? அதாவது இந்த சலுகை கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் டிராஃபிக் ஃபைனை அப்படியே கடப்புல போட்டுறாங்க. அதனால டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கு தானே, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிருக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சேர்த்து. இப்போ முகாலஃபா சிறுசு 1000 500 2000 இப்படி 3 நாள் முகாலஃபா நமக்கு ஃபைன் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பணம் கிடந்துச்சுன்னு சொன்னா சின்ன ஃபைன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிறாங்க. ஒரு 100 ரியால் கிடைச்சுன்னா நம்மளை கேட்காமலேயே ஃபைனை அவங்களே அடைச்சிடுறாங்க. நம்ம அக்கௌண்ட்ல காசு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். எதனால காசு கட்டாச்சு, எப்படி கட்டாச்சுன்னு சொல்லிட்டு முகாலஃபாவோட அதாவது ஃபைனோட டிராஃபிக் ஃபைனோட நம்பரு, நம்ம அக்கௌண்ட் நம்பரு, பேங்க்ல இருந்தும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க லீகலா. இது நம்ம ஃபைன் தானே, அடைச்சிட்டு போடுன்னு சொல்லிட்டு ஒருவேளை சில பேர் நினைக்கலாம். இதை ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த பெரிய பெரிய பணப்பட்டுவாடா பண்றவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காது, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் ஒரு சொல்றதுக்காண்டி சொல்றேன். நம்மள மாதிரி சாதாரண சம்பளக்கார டிரைவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். காரணம் சொன்னா, நாம ஏதாவது ஒரு தேவைக்காண்டி ஊருக்கு அனுப்புறதுக்கோ ஒரு முக்கியமான தேவைக்காண்டியோ ஒரு 1000 ரியாலோ 500 ரியாலோ நம்ம அக்கௌண்ட்ல நம்ம போட்டு வச்சிருப்போம். நமக்கு தெரியாம நம்ம தூங்கக்கூடிய நேரத்திலயோ கவனம் இல்லாத நேரத்தில், ஏன்னா அடிக்கடி நம்ம மெசேஜ்கள் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம அடிக்கடி பரிவர்த்தனை செய்யற ஆட்கள் கிடையாது. அதனால நமக்கு தெரியாம அந்த பணத்தை அவங்க கட் பண்ண போகும்போது நம்ம எதனாலயோ எந்த காரணத்துக்கு நம்ம அக்கௌண்ட்ல பணம் போட்டோமோ அந்த வேலை கடந்து பட்டு போயிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. ஃபைன் இருந்தா அடைச்சிருங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இந்த 25% டிராஃபிக் ஃபைன் தள்ளுபடி கொடுத்தாங்க தானே, 10ஆம் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் தான். அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த டிஸ்கவுண்ட். அதுக்குள்ளாக்க ஃபைன் இருந்துச்சுன்னா அடைச்சிருங்க. திரைக்கடலை ஓடி திரவியம் தேட வந்ததுல இழந்தோமா பெற்றோமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நன்றி.